திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வருகிறது. இன்னைக்கு ஒடுக்கத்தூர்ல ஊதப்பட்ட சங்கு வேலூர் மாவட்டம் திமுக இளைஞர் அணி சார்பாக மத்திய அரசை கண்டித்து நேற்று பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிக்குழு தலைவர் ஐ. லியோனி அழைக்கப்பட்டிருக்கிறார். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாகவே மழை குறுக்கிட்டதால் 1 மணி நேரத்திற்கு பிறகே பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற லியோனி உற்சாகமாக பாடல்களை பாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். மக்கள் உள்ளம் கொடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. சாலின் நம்ம சாலின் நம் கழகம் காக்கும் சாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி. சாலின் நம்ம சாலின் நம் தமிழக முதல்வர் சாலின். அவசரப்பட்டு கைதிக்கிறார்கள். ஒரு பாட்டு கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தை வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குமலை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குமலை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. அடுத்த தேர்தலிலும் திமுகவே எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக அமையும் என்ற விதத்தில் ஐ. லியோனி பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வருகிறது. இன்னைக்கு ஒடுக்கத்தூர்ல ஊதப்பட்ட சங்கு சகுனத்தின் மீதெல்லாம் நம்பிக்கை இல்லாத பகுத்தறிவுவாதிகள் திமுக ஆட்சியமைக்கும் என்று பேசிக் கொண்டிருக்கும் போது மின்சாரம் துண்டானதை என்ன விதமாக எடுத்துக்கொள்வார்கள் என்று பொதுமக்கள் விமர்சித்து வருகின்றனர். கொடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் கொடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. சாலின் நம்ம சாலின் நம் கழகம் காக்கும் சாலின் கலைஞர் படைக்கு தளபதி நல்ல இதயங்களுக்கு அதிபதி. சாலின் நம்ம சாலின் நம் தமிழக முதல்வர் சாலின். அவசரப்பட்டு கைதிக்கிறார்கள். ஒரு பாட்டு கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தை வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞாலம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குமலை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குமலை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வெள்ள நிவாரணத்துக்கு நம்ம கேட்ட 37,000 கோடியையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. எப்ப 40 MP இருந்தோம். இப்ப அதுல ஒரு 8 MP குறைஞ்சிச்சுன்னா இன்னும் எல்லா நிதியையும் நிறுத்தி விடுவார்கள் என்பதற்காக எங்கள் MP தொகுதியை குறைக்க கூடாது என்று இந்தியாவிலேயே முதலில் குரல் கொடுத்த ஒரே ஒப்பற்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த கண்டன பொதுக்கூட்டம். இன்னொன்னு ஹிந்தி என்றால் ஏன் 3வது மொழி படிச்சா என்ன, ஹிந்தி மேல உங்களுக்கு ஏன் ஒரு வெறுப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. ஹிந்தி மொழியை நாங்கெல்லாம் வெறுக்கவே இல்லை. ஆனால் அந்த ஹிந்தி மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற அந்த ஹிந்தி குறிப்பை தான் நம்ம எதிர்க்கிறோம். என்ன அருமையான சகனம் பாருங்க. சங்க ஊது
இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வருகிறது. இன்னைக்கு ஒடுக்கத்தூர்ல ஊதப்பட்ட சங்கு ஜெனரேட் போடுமா ஏன் இவ்வளவு எல்லாரும் எங்களுக்கு எதிரி திமுக அப்படின்னு நேற்று கட்சி ஆரம்பிச்சால் கூட ஏன் அவர் மேல எதிரி அப்படின்னு சொல்றாங்கன்னா மூணே காரணம் தான். முதல் காரணம், ஒரு நடிகரை விட ஒரு அழகான முகத்தை பெற்றிருப்பவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவர் ரோட்ல நடந்து வந்தா ரோட்ல போய்கொண்டிருக்கிற சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் அவரை பார்த்து அவரை கை கொடுக்கணும், அவர் கூட செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு வசீகரமான முகம் ஒன்று. இரண்டாவது, அவர் அமைத்திருக்கக்கூடிய வெற்றிகரமான கூட்டணி. இந்த கூட்டணியை உடைப்பதற்கு பல முயற்சிகள் செய்தும் தோற்று போனதால் அந்த கூட்டணியை அமைத்தது. மூணாவது என்ன தெரியுமா, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் என்னுடைய நம் தலைவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஒன்று சேர்கிறார்கள் என்ற அந்த அகில இந்திய திறமை நம்ம தலைவருக்கு மூணாவது குவாலிபிகேஷன். நாலாவது, நம்ம கட்சி மேல என்ன கோபம் தெரியுமா, அடுத்த தலைமுறைக்கு ஒரு அற்புதமான தலைவரை உருவாக்கி காட்டியது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கம்பெனி யாரு பொதுச் செயலாளர்ங்கிறத அமித்ஷா முடிவு பண்ணிட்டு இருக்க. போய் அங்க போய் வெளியில வந்து எதுக்கு டெல்லிக்கு போனீங்கன்னா, ஒரு நேர்மையான மனுஷன், நாங்க உள்துறை அமைச்சரை எங்கள் கட்சி சம்பந்தமாக பேச போனோம் சொல்லிட்டு போங்க நேர்மையா. அது வந்து நாங்க எதுக்கு போனோம், தமிழகத்தோடைய பிரச்சனை நாங்க வந்து தோப்பு ஊற்றி மாவாட்டி நாகப்பாம்பு மாதிரி படப்படுத்துறோம். இதுலயே ஐயா துபாக்கு விடுறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த கட்சிக்கு இப்பயே தலைவர் யாருன்னு முடிவு செய்ய முடியல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னும் 50 ஆண்டுகள் அந்த கட்சியை காப்பாற்றுகின்ற இளம் தலைவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ற அற்புதமான அடுத்த கட்ட தலைவர் கிடைச்சதுதான் நம்ம கட்சி மேல எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஆத்திரம் பொறாமை.